ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். இன்றைக்கி நம்ம கடை பால் காசுறது தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நாள் நம்ம வந்து பூஜை பண்ணுறது. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாள் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கடையை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கெலாம் வந்து பொட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டு கரண்ட் அடுப்பில் தான் எடுத்துகிட்டு வந்து நான் பால் காய்ச்சிருந்தேன். நான் யாரையுமே கூப்பிடல, நானும் என் 3 பசங்க மட்டும்தான் வந்து பால் காய்ச்சிட்டோம். பால் காய்ச்சிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தம்பி வந்து வீடியோ எடுத்தாங்க. பூஜை பண்ணிவிட்டு அப்போவே வந்து ஒரு 9 o'clock வந்து நம்மளோட மிஷினு, நம்ம கட்டிங் டேபிள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து அப்போவே நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ளவுஸ் வந்து அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம நாளைக்கு காலையில் நம்ம கடை ஓப்பனிங் அப்போது நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஏன்னா உடனே மணி கிடைக்கும் இல்லையா, அது நமக்கு உடனே போனி ஆன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே வந்து மிஷினெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். டேபிள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. வண்டி தான் கொஞ்சம் கிடைக்கல. அதுக்கப்புறம் வண்டி அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு தம்பி சின்னவன் தான் வந்து லீவ் போட்டுட்டார். என்ன எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒண்டியாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால சின்னவனை மட்டும் லீவ் போட சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே அரேஞ்ச் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் வச்சு வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஒயர் பாக்ஸ் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. சரி, அப்போது அந்த ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறமே வந்து ஒயருக்கு நமக்கு அந்த மிஷின் ஒயர் வந்து போகிறது மட்டும் செட் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியுமே நான் வந்து மிஷினை வந்து வேறு பொசிஷனில் வந்து மாற்றி அதுக்கப்புறம் இப்போ செட் ஆகிடுச்சு. ஒரு நாள் தான் ஆகுது. எனக்கு கடை வந்து நான் என்னமோ ஒரு 10-15 வருஷமாக நான் கடை வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே கடையில் தைச்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் எனக்கு வந்து இது புதுசாகவே தெரியல. நம்ம எப்பயும் ஃபஸ்ட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதுதான் நான் வந்து சொன்னேன். அந்த ப்ளவுஸு சில்க் காட்டனில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம கட்டிங் போட்டோம். ஸ்டிச்சிங் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வந்து அதை நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து நார்மலாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அப்படி தான் இது வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் அது போல நம்ம வந்து இதை பண்ணிக்கிட்டோம். அதே போல் அளவு ப்ளவுஸில் வந்து அடித்து திருப்பி தைச்சிருக்கிறாங்க. படிமான தையல் போட்டு அடித்து திருப்பி தைச்சிருக்கிறாங்க. அதே போல் நம்மளும் தைச்சி வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்களும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லாத்தையுமே வந்து இந்த விஷயம் வந்து எல்லாத்தையுமே வந்து கடந்து போயிடும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வந்து கொடுக்குறதுன்னு பார்க்க போனால் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தான். இன்றைக்கி வந்து நான் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து கடையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். இதை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறேனே தவிர அதை என்னால் நடத்தவே முடியல. ஏன்னா மனசு மட்டும்தான் சொல்லுது ஆரம்பிக்கணும், அப்படி போகணும், கடைக்கு போய் கடை போய் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம், எதுக்கு அது வாடகை, கரண்ட்டு பில்லு, அது இதுன்னு நமக்கு அது வர தேவையில்ல, செலவு வீட்டிலே இருந்து பார்த்துக்கலாம், அது மீதி ஆகுமே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு சொல்லுது. ஒரு மைண்ட் செட்டு வந்து இல்லை நீ கடைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுது. அதனாலே வந்து நான் கேட்டு வச்சுருந்த இடத்துல அவங்க ஓகே நான் கடை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அட்வான்ஸ் காசு அரேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி பார்க்கலான்னு அப்படியே போயிடுச்சு. இப்போது வந்து நம்மளால் தள்ளி போடுற சுச்சுவேஷனே இல்லை. நம்ம கடை ஆரம்பித்தே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்ததுனால வேறு வழியே இல்லை. யாருக்கிட்டையும் போய் கேட்குறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அப்போது என்னுடைய காதில் போட்டிருந்த கம்மலை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அவங்களுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து தான் நான் வந்து மறுநாளே வந்து கடைக்கு வந்து பால் காய்ச்சிட்டு எனக்கு டைமே வந்து அது அந்தளவுக்கு இல்லை. அதனால தான் வந்து சாமிக்கு வந்து அந்த கபோர்டு அது எல்லாம் வைக்கல. மேலே சீலிங் ஃபேன் இன்னும் போடலை. அப்புறம் வந்து இன்னொரு லைட்டு வந்து ஒரு லைட்டு தான் இருக்குது. இன்னொரு லைட் வந்து அதையும் போடணும், எலக்ட்ரிஷியன் கூட்டாந்து. அப்புறம் வந்து பேனர், அதாவது ஃப்ளெக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே வந்து ரெடி பண்ணணும். கொடுத்துட்டேன். அவங்க வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல. இன்னும் இதெல்லாம் பெண்டிங் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து ஒர்க் வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டிலேருந்து பண்ணும்போதே நமக்கு கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அந்த ஒர்க் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம கடை வச்சதுனால புதுசாக கடை வச்சோம் அப்படின்னா தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து தெரியாது.
நிறைய பேர் வந்து நான் அந்த ஒரு நாள்லேயே வந்து நிறைய பேர் என்னை பார்த்துட்டு அக்கா நீங்கள் இங்கே வந்துட்டிங்களா, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அங்கே வர்றதுக்கு தாங்க கொஞ்சம் சங்கடமாக இருந்தது, இதுக்கப்புறம் நான் இப்படி போகும்போதே கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்துட்டு நேற்றுக்கே அவ்வளோ இதாக சந்தோஷமாக வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு பரவாயில்ல, ரோட்டாண்டே வந்துட்டிங்க, உங்களுக்குமே வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்கக்கா அப்படின்ட்டு. அது என்னமோ சொல்கிறாங்களோ அது உண்மை தான். அது நமக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்து உள்ளன்னும்போது வர்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. ஆனால் ரோட்டு மேலே கடை இருக்குது அப்படின்னும்போது ஆஃபீஸுக்கு போகிறவங்க, கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கூட போகும்போதே கொடுத்துட்டு போயிடலான்னு தோணும். இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது கிடையாது, போகும்போதே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். ஆஃபீஸ் ஒர்க்கு முடிச்சுட்டு போகும்போது மறுபடியும் ரிட்டன் போகும்போது ப்ளவுஸை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதனால் நிறைய பேர் அந்த மாதிரி எனக்கு கஸ்டமர் நிறைய பேர் இருந்தாங்க கடையில் இருக்கும்போது. அது மாதிரியும் சரி இருக்கட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தான் நானுமே வந்துட்டேன். இந்த டைமில் நான் வந்து கடை ஓப்பன் பண்ணதுமே வந்து ஒரு ப்ளஸ்ஸு தான். ஏன்னா இன்னும் வந்து இப்போ வந்து 8ஆம் மாதம் நடக்குதா, அப்போது 9, 10 இன்னும் 2 மாதம் தான் நடுவில் இருக்குது தீபாவளிக்கு. அப்போது ஒர்க்கு வந்து நம்ம இப்போவே வந்ததுனால நமக்கு தீபாவளி ஆர்டருமே வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்க போகுது தெரியல. ஏன்னா போன வருஷம் நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி வீட்டிலே இருந்ததுனால பிளான் பண்ணி பண்ணியிருந்தேன். என்னால் தீபாவளி வந்து கொண்டாட முடிஞ்சுது. அதுக்கு முந்தின வருஷம் சுத்தமாக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பிளான் இல்லாமல் பண்ணதுனால. இந்த வருஷம் நான் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருந்தேன். இப்போது வர வருஷம் தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா கடை வச்சுட்டோம் இல்லையா, கடைன்றதுனால நான் கடையில் ஒரு வருஷம் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அந்த மாதிரி மட்டும் எப்பயுமே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவும் நம்பிக்கையாக தான் இருக்கேன். பார்ப்போம் எப்படி நான் வந்து இதை சமாளிக்க போகிறேன்றது. நீங்களுமே என் கூட இருந்துக்கிட்டு பார்க்க தான் போகிறீங்க. நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றதுமே உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். டைலரிங்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து டவுட் இருக்கோ எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு அதுக்கான பதில் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவிலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடையில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் இருந்தாக்கா, அப்படி இல்லை நல்லாவே நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்றதையுமே நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன். ஏன்னா வந்து கடை வைக்கிறதுக்கு நிறையா பேர் சிஸ்டருக்கு பயம் இருக்குது. ஏன்னா நம்ம கடை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒர்க்கு வருமா, அப்போ நமக்கு வாடகை காசு கொடுக்கணும், கரண்ட்டு பில் கட்டணும், அதெல்லாம் நம்ம சமாளிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க இல்லையா. நான் சொல்கிற விஷயத்தினால உங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கடையில் வந்து என்னால் என்னென்னலாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடிஞ்சுது, என்னால் என்னென்னலாம் சாதிக்க முடிஞ்சுது அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன். இந்த வீடியோவை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை விரும்பி, அதாவது நான் போடுற கண்டென்ட்டை விரும்பி என்னுடைய வீடியோவை பார்க்குற எல்லா சகோதர சகோதரிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நான் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த சேனலில் வந்து நம்மளுடைய உறவினரும் பார்க்குறாங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ் ஆளும் பார்க்குறாங்க. அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு பொண்ணாக இருந்து இந்த டைலரிங் ஃபீல்ட்லேயும் சரிதான், அவள் குடும்பத்துலேயும் சரிதான், என்னென்னலாம் வந்து அவள் கடந்து வரா, அவள் என்னென்ன பண்ணுறான்றதையுமே வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. அது வந்து சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரிதான், இல்லை வெளியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக நமக்கு தொல்லை கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம சொந்தக்காரங்க தான் நம்மளை வந்து நம்ம கண்ணில் குத்துவாங்க. அது வந்து நிறைய நடக்கும், நிறைய அனுபவிச்சாச்சு. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ட்ரையல் தான், நிறைய அனுபவிச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு போனதுலேருந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்குமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் வயசுக்கு நான் அனுபவிக்காத கூடாத பிரச்சனை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். புதுசாக வந்து நம்ம வந்து இப்போ இது எனக்கு ஒரு புது பிரச்சனை, என்னால் சமாளிக்க முடியல அப்படி கிடையாது. இன்னும் ஒன்று எப்பயும் நடக்கிற பிரச்சனையை விட இது ஒரு தினுசாக இருக்குது, இதுவும் எனக்கு ஒரு அனுபவம், இதுவும் ஒரு பாடம் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான். எனக்கு நானே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்குன்னு யாரும் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு யாரும் கிடையாது, யாரையும் நான் எதிர்பார்க்கவும் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கடையில் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கணும். என் பிள்ளைங்க 3 பேரையும் நான் எப்படியாச்சும் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டாந்துடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில்